அந்த கங்காதர உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதரா இருக்கானா அங்க? அவ பார்த்தா தெரியும். அம்மா அந்த ஆள் எப்படி நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊர் எந்த ஊரும் கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே, எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது எங்கே நிக்கிறானே. குட் குட். நீங்க புடவையில அடிச்சுட்டீங்களே, என்ன பேசுறேன்னு புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்ல சொல்ல. ஏதோ கேட்ட நேரம், பரவாயில்ல விடுங்க. நம்ம பையன் தான். நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். ஒரு வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டு கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை, கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்பி போக மாட்டீங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற. ஏப்பா, உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்வேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம். வா தம்பி. செருப்ப இங்க விடு. பரவாயில்ல இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்ட வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ. ஒண்ணு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ அந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. வாயா. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் இடம். கவனிக்காதால கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. போங்கறல்ல, சுத்தம் பண்ணி தரையா? சரத்து. நீ வா. வசதியான இடம் இல்ல? ஐயோ, ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது வெறும் ஈயா இருக்கு? ஐயா, அது ஈ இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சோம்னா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது? அதாங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு, 4 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாதாடா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம், சுதந்திரம் தான். என்ன என்ன என்ன? கோழி கோழி. மத்ததுக்கெல்லாம் ரூம் எல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாவது காலே கடவுன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ அதா, பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும், சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ, காத்தாட ஃப்ரீயா செருப்பால அடிச்சுக்கணும். கோபி கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா, எல்லாம் வசதியா இருக்கு. அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது அது? ஓ அதா, அதோட இல்லையா, அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்ட? ஓ, ஆடி மாசம் விதை விதைப்போம், தை மாசம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு? பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி, நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கேயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடுறியா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடடே, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உட்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்.
என்னப்பா நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரி குளிச்சிட்டேங்க. தெரியுமா என்னங்க இது? களி, கேப்ப களி. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி, தோசை, உப்புமா ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ, 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது. போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? மிளகாவா? சாப்பிடு. என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? பார்ட்னர், நீயும் நானும் பிசினஸ்ல பார்ட்னர்ஸ். என் தம்பியும் உங்க மகளும் எப்ப லைஃப் பார்ட்னர் ஆறுது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போய் 3 மாசம் ஆச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவே இல்லையே. அதுகிட்ட கேட்டப்பா, இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொல்லுது. அது அப்படிதாங்க சொல்லும் குழந்தை. நீங்க பெரியவங்களா பார்த்து கட்டாயப்படுத்தி நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். ஏன் சொல்றேன்னா, வீட்டுல நாளுக்கு நாள் மொட்டைங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. திடீர்னு யாராவது வந்துட்டா திருப்பதிக்கு தான் வந்துட்டோம்னு தகைச்சு போய் நிக்கிறாங்க. சரி, நிக்கிறவங்க எல்லாம் லட்டு உண்டை கொடு. எல்லாம் அதிகமாயிடுச்சுங்களே. ஹாய், குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங். என்னப்பா பெரிய டிஸ்கஷன் நடக்குது? எல்லாம் கல்யாண விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கல்யாண விஷயமா? ஆமாம்மா, வர ஆவணில ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிடலாம்னு இருக்கிறேன். தாராளமா பாருங்க. மிஸ்டர் சந்திரன், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? சம்மதம் இல்லனா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சுப்பேனா? ஆமா, திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு தனி டைப். மத்த இந்தியன் வைஃப்ஸ் மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு என்னால அடங்கி ஒடுங்கி இருக்க முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்கறேன். வாட்? நீ கொடுக்கறியா? அந்த ஃப்ரீடம் என்கிட்ட இருக்கு. அத நீ பறிச்சுக்காம இருந்தா போதும். ஓகே, see you. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும். ஒன்னும் பயப்படாதடா. சுமதி ஒரு குழந்தை மாதிரி, ஆனா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. என் பார்ட்னர்? ஆமா ஆமா, அவங்க அம்மா மாதிரி. பிடிவாதம் மட்டுமா இருக்கு? தம்பி, சத்தமா பேசாதப்பா, அவ காதுல விழுந்துற போது. அதுக்கப்புறமா திரும்பி வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு போறா. தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊன் வழிக்கு அவளை கொண்டு வரணும். அதான் உன் சாமர்த்தியம். இல்ல, அது கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு ஏத்த புருஷனா நீங்க மாறிடுங்க, ஐயா மாதிரி. அப்படிதான் அப்படிதான் தண்ணி அப்படிதான். ஊத்துடா. வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா, தண்ணி போடுறா. யோ, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கியே. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுறதும் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா. தண்ணில இறங்குனா வேஸ்ட் நெஞ்சு போகுமா? மடிச்சு விட்டுட்டு வாயா. ஓ, அப்படியா? சரி, சீக்கிரம் வா. டேய் புறா புறா. டா, இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு. மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். டேய், ஆமா, அது மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்புக்கு இப்ப ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வா. வர்ற இரு. அப்போ இந்த ஆளு கொண்டு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. முதல்ல அப்படி அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தத்தி இல்ல. ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன். கட்டிக்கர வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ, இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன் ஏன் ஏன்? ஐயோ, ஓ ஓ ஓ தெரியல. அடேங்கப்பா, தினம் எப்படி கடுமையா எப்படி உழைக்கிறீங்க? இடுப்புல உடைஞ்சு போச்சுப்பா. என்னையா இது? நான் செஞ்ச வேலையில பாதி வேலை கூட நீ செய்யல, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிறியே? எப்படா? இவங்க எல்லாம் பட்டணத்துல சொகுசா வாழ்ந்து பழகி போனவங்கடா. போ சரியா போயிடும். ரொம்ப பசியா இருக்க. இங்க ஜூஸ் கிஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்கப்பா. அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்ச அடியில துண்டுல வந்து போச்சு போ. ஆமா, இப்ப மணி என்ன இருக்கும்?